ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்ப்போம். நல்லா ஹெல்த்தியான குழம்பு இது. சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக நண்டு குழம்பு செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம சூப்பராக உடம்புக்கு வந்து இந்த சளி பிடிச்சிருக்கவங்களுக்குலாம் அந்த நண்டு குழம்பு ரொம்ப நல்லது. மிளகு ஜீரகம்லாம் போட்டு சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோம் என்ன செய்கிறோன்னு பார்ப்போம். நான் வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். நான் வந்து நண்டு குழம்பு என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து கழுவிட்டு கிள்ளி வச்சுருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சா ஒரு தக்காளியும் போட்டு அது கூட வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஸ்டவ்வில் வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதக்கணும். இப்போது நான் நண்டு வந்து 1 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்துருக்கேன். ஸோ அந்த மேல் அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு இந்த காலில் வந்து இருக்கும் இல்லைங்களா, இப்படி வளவா நகம், அதையும் எடுத்துகிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். நம்ம நண்டு போட்டு வதக்கிக்கலாம். நண்டு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே வதக்குனா தான் அந்த நண்டில் இருக்க ஒரு கவுச்சி ஸ்மெல்லாம் போயிடும். நண்டெல்லாம் போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். நண்டை வந்து நல்லா வதக்கணும். உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது. நண்டு வந்து அந்த மழை நாளில் வந்து நம்ம சூடாக நண்டு ரசம், நண்டு காலை நசுக்கி ரசம் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது. நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி குழம்பாகவும் வைக்கலாம். குழம்பு இது வந்து நான் வந்து ஒயிட் ரைஸு, இன்றைக்கி ஒயிட் ரைஸுக்கு தான் வைக்கிறேன். நான் வந்து இந்த நண்டு குழம்பு ஒயிட் ரைஸுக்கு தான் வைக்கிறேன். இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். இப்போ நான் வைக்கிற குழம்பு இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இந்த நண்டு வதங்கும் போதே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டால் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போயிடும். இதுக்கு தேவையான சால்ட்டு இப்போ போட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உப்பு காரம் எல்லாம் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். இந்த நண்டுலேருந்து தண்ணி வரும். நம்ம வதக்க நண்டுலேருந்து தண்ணி வரும். இதை கிளறி விடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அது வீச்சா கால் நீட்டிட்டு இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு கிளறும் போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அப்படியே அடியிலேருந்து கிளறி விடணும். நண்டு வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து பல்லாக கீனி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன். இந்த நண்டு குழம்புக்கு வந்து மிளகோட காரம் தான் சுல்லுன்னு இருக்கணும், மிளகாத்தூளோட காரம் கம்மியாக இருக்கணும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன். நல்லா காரமாக இருக்கும். மிளகு வந்து காரமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதில் புளி ஊற்றிக்க போகிறோம். புளி ஊற்றி தான் இன்றைக்கி நண்டு குழம்பு சூப்பராக செய்ய போகிறோம். நான் வந்து ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, சின்ன நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். நம்ம ஊற்றும் போதும் வடிகட்டி ஊற்றிக்கலாம். அதில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு குழம்புக்கு புளி ஊற்றி வைக்கும்போது அந்த ரசம் ஃப்ளேவரும் வரும். ஏன்னா மிளகு ஜீரகம்லாம் அரைச்சி போடுறோம் இல்லைங்களா, ரசம் வந்து ரசம் வாசனையும் வரும் இதில். இப்போது குழம்பு மிளகாத்தூள், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். நம்ம மிளகும் போட்டிருக்கோம்,
தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அது கூட மிளகும் போட்டிருக்கோம். அதனால் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நண்டு வந்து நான் 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுவே 1/2 கிலோ எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சிலவங்க காரம்லாம் அதிகமாக சாப்பிடுவீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நண்டு வேகணும், லைட்டாக வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் மிளகு ஜீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஊற்றிக்கலாம். இந்த புளியும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இல்லை செம்ம சூப்பராக இப்போயே கம்மன்னு வாசனை வருது பாருங்கள். நண்டு குழம்புலாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன். நான் இப்படியும் செய்வேன், புளி இல்லாமல் செய்வேன். நான் புளி ஊற்றி செய்வேன், புளி இல்லாமல் செய்வேன். அது இன்னும் சூப்பராக இருக்கும். அது புளி இல்லாமல் செய்கிறது வந்து இட்லி, தோசை, ஆப்பம் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் டேஸ்ட்டு பிடிக்கும். இது வந்து நம்ம புளி ஊற்றி வைக்கிறது சூப்பராக இருக்கும். ரசம் மாதிரியே ஒயிட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நல்லா அந்த புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நல்லா நண்டும் வந்து நல்லா கமன்னு வாசனை வருது. வீடே வாசனை நல்ல மணமாக இருக்குது இந்த நண்டு குழம்பு. இதுக்கே இன்னும் நம்ம மிளகு ஜீரகம்லாம் ஊற்றலை, அதுக்கே அவ்வளோ வாசனை வருது. சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் மிளகு ஜீரகம், அதை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாதம் வடித்து சுட சாதத்தில் நம்ம இந்த நண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக கொதிச்சா போதும். இப்படி ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், நண்டு குழம்பு சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு கொதி வரட்டும். பாருங்க, தேங்காய் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நல்லா கமன்னு நல்லா மிளகு வாசனை நல்லா இருக்குது. அதுக்கு தான் நம்ம மிளகு இதில் அதிகமாக போடணும். நமக்கு ரசம் மாதிரி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து குழம்பு மாதிரி போட்டு சாப்பிட்ணுன்றதுக்காக தான் கொஞ்சம் அப்படியே கெட்டியாக வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை போட்டு எல்லாத்தையும் ஒரு ஈவனாக கிளறி விட்டால் சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது போல் நண்டு குழம்பு செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.